வெயில் வெயில்ல இருக்கிற போது நான் தண்ணி குடிச்சுக்கிறேன், வெயில்ல இருக்கிற போது நான் ஒரு குளிர்ச்சியான மோர் குடிச்சுக்கிறேன், வெயில்ல இருக்கிற போது பழங்கள் சாப்பிட்டுக்கிறேன் என்பதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். வெயில் இல்லாத போது நீங்கள் உறங்குகிறீர்களா என்பது உங்க முன்னால இருக்கிற கேள்வி. அதுதான் நீங்க குறைஞ்சபட்சம் இயற்கையோட இருக்கிறதுக்கான வழி. இந்த காலகட்டங்களில் அம்மை நோயெல்லாம் வருது, தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கொள்ளலாமா, அம்மை நோய்களை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப எளிய முறை. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னால் போனீங்கன்னா எல்லா வீடுகளையும் 15 நாளைக்கு ஒரு தடவை வேப்பங்குழுந்து எடுத்து குடிக்கிற ஒரு வழக்கம் இருந்தது. இன்றைக்கெல்லாம் வேப்பங்குழுந்து பற்றியான அறிமுகமே இல்லை. வேப்பங்குழுந்து எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கிட்ட கேட்டோம்னா அது ஆவின் பூத்தில் பால் பாக்கெட்டில் வர்றது மாதிரி அப்படி நினச்சிக்கிறாங்க. அப்படி ஒரு சிக்கலான சூழலில் இருந்துட்டு அம்மை நோய் எப்படி பரவாமல் தடுக்கிறது என்று இந்த சமூகம் சிந்திக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய மருத்துவம் சார்ந்த நகைச்சுவை தான்.